அனைவருக்கும் வணக்கம். தி அல்சிமிஸ்ட் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை பற்றி நம்ம சுஷீலா மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனுடைய பயணம் பற்றி அவன் வந்து உலகத்தை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். ஸோ அதில் அவனுக்கு கிடைத்த அனுபவங்கள், அவன் கனவுல வரக்கூடிய ஒரு விஷயத்த அவன் போய் அடையிறான். அவன் கனவுல அடிக்கடி புதையல் அவனுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு கனவு வருது. அந்த அந்த கனவு வந்து அவன் அடைவானா அப்படிங்கிறத இந்த கதையில நம்ம பார்ப்போம். சுஷீலா மாஸ்டர், நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். வணக்கம் மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இந்த கதை புக்கு வந்து ரசவாதிங்கிற புக்ல இருந்து இந்த கதையை நான் தேர்ந்தெடுத்து சொல்லிட்டு வர்றேன். இந்த புக்கை எழுதினவர் வந்து பாலோ கொயலோங்கிறவர் எழுதியிருக்காரு. இதுல வந்து ஆடு மேய்க்கிற சிறுவன் பேர் வந்து சாண்டியாகோ. சாண்டியாகோ வந்து இவங்க முதல்ல இப்ப சொன்ன மாதிரி தனக்கு அடிக்கடி ஒரு கனவு அவனுக்கு வந்துட்டே இருக்கு. என்னன்னா அந்த கனவு திருப்பி திருப்பி ரெப்பிட்டேஷனா வரும்போது அதை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆஹ் அவனுக்கு ஒரு மனசுல தோணுது. அதாவது அந்த ஆடுகள் எல்லாம் மேய்ச்சிட்டு ஒரு கோவில்ல போய் பாலடைஞ்ச கோவில்ல போய் படுப்பாரு. படுக்கும்போது தினமும் காலையில அந்த ஆட்டு கூட ஒரு சிறுமி வந்து எகிப்துல உனக்கு ஒரு எகிப்துக்கு நீ போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஆனா அதை முடிக்கிறதுக்குள்ள இவன் எழுந்துருவான். அதனால இந்த கதையினுடைய இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவன் வந்து அப்படியே ஒரு ஒரு வயதான ஒரு மூதாட்டி கிட்ட போய் முதல்ல நம்ம ஜோசியம் எல்லாம் கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு இந்த புதையல் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கறத பத்தி கேட்கலாம் அப்படின்ட்டு போனோம்னு அந்த அம்மா வந்து இது உன்னுடைய இது வந்து உன்னுடைய ஆன்மா ஆண் அதாவது ஆன்மாவிலிருந்து வர்ற மொழி உனக்கு மட்டும்தான் தெரியும். இருந்தாலும் நீ உனக்கு வந்து இந்த புதையல் நிச்சயமா கிடைக்கும். அந்த புதையல் கிடைச்சதுன்னா எனக்கு வந்து ஒரு 10ல் ஒரு பங்கு உன்னுடைய புதையலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. சரின்னு அவன் வந்து திருப்பியும் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கையில ஒரு வயதானவரை பார்ப்பான். அவர் வந்து ஒரு அரசருங்கிறது தெரிய வருது. அந்த அரசரும் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ வந்து உன்னுடைய கனவு நோக்கி போய்கிட்டு இருக்கிற இது மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய இலக்கை நோக்கி போறது ரொம்ப நல்ல விஷயம். இதை நான் பாராட்டுறேன். ஆனா வந்து உனக்கு நான் வந்து அதை போய் அடையறதுக்கான இதெல்லாம் நான் சொல்லணும்னா எனக்கு வந்து நீ உன்னுடைய ஆடு இருக்கு இல்லையா, அதுகள்ல ஒரு 10, 11 ஆடு எனக்கு கொடுத்துடணும், 10ல் ஒரு பங்கு கொடுக்கணும்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்றான், இதுக்கு முன்ன நான் ஒரு மூதாட்டி பார்த்தேன். அவங்க வந்து என்னுடைய எப்படியும் கிடைக்கும் புதையல் அதுல கேட்டாங்க. ஆனா நீங்க என்ன ஆடை கேக்குறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு இவரு சொல்லுவாரு. அந்த அவர் வந்து ஒரு அரசர் வேற. அந்த அரசர் வந்து நம்ம கிட்ட ஏன் பேசுறாருன்னு எல்லாம் முதல்ல இதுலயே சொல்லியிருப்பேன். ரொம்ப யோசிப்பான். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு கிடைக்காத ஒரு பொருள் மீது நான் வந்து எனக்கு வேணும்னு கேட்டேன்னா நீ அதை தேடி போய் அடையணுங்கிற உன்னுடைய நோக்கத்தை கூட விட்டுருவ. அதனால உங்ககிட்ட இருக்கிற பொருளை கேட்கறத நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு வந்து நான் மதியம் இதே இடத்துக்கு வருவேன். நீ அந்த ஆடுகளை கொண்டு வந்து எனக்கு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. சாண்டியாகோ என்ன பண்றான், அந்த புத்தகம் ஒண்ணு கையில எப்பவுமே வச்சுட்டு இருப்பான்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் தலைக்கு வச்சும் படுப்பாரு. அந்த சாண்டியாகோ அந்த புத்தகத்தை எடுத்துட்டு படிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவனுடைய மனசு வந்து அதுல போகவே மாட்டேங்குது. என்ன இது இப்படி சொல்லிட்டு போறாரு இந்த முதியவர் கூறியது வந்து என்ன சொல்றாருன்னா, ஹம், ஆடு மேய்க்கிற இடையனை விட அந்த பேக்கரி வச்சிருக்கிறவங்கள தான் வந்து பொதுவா இந்த அந்த இடத்துலயே ஒரு பேக்கரி வச்சுட்டு இருப்பாரு ஒரு ஆளு. அந்த ஆளை பத்தி கதை இந்த அரசர் சொல்லியிருப்பாரு. இவனும் அப்படிதான் இடையனா இருந்து தன்னுடைய கனவை லட்சியத்தை அடையறதுக்காக ஊர் ஊரா பயணம் செய்யணும் அப்படின்னு தான் முன்ன மாதிரி விரும்புனான். ஆனா இப்ப என்ன பண்ணாருன்னா ஒரு பேக்கரி வச்சு உட்கார்ந்தாச்சு. இந்த பேக்கரியில வந்து அவருக்கு நிறைய பணம் எல்லாம் வருது. அதை பார்த்தோன்னே ஆடு மேய்க்கிறத விட இதே பரவாயில்ல. இந்த பணத்தை வச்சுட்டு ஏதாவது ஒரு நாளைக்கு வேணா நம்ம போய் அரேபியாவோ எங்க சுத்தி பார்க்கணுமோ அங்க போயிட்டு வரலான்னு இங்க நிரந்தரமா அந்த பேக்கரியில உட்கார்ந்துருக்கிற ஆளை பத்தி சொல்லுவோம். உடனே இந்த சாண்டியோகா வந்து கொஞ்சம் யோசிப்பான். அப்ப இடையனா இருந்தா ரொம்ப மோசமா, அவன் பேக்கரி வைக்கிறது தான் நல்லதா அப்படின்ட்டு சரி கொஞ்ச நேரத்துல அந்த அரசர் அந்த பக்கம் போனோம்னு அந்த பேக்கரியிலேயே போய் ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு அந்த ஆளுகிட்ட அதை பேசலாமா அப்படின்னு நினைப்பான். ஆனாலும் அது நல்லதில்லை, நம்ம ஏன் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இவன் பாட்டுக்கு அங்கிருந்து புறப்பட்டு
தன்னுடைய ஆடுகளை எல்லாம் ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுல விட்டிருப்பான். அதனால அப்படியே நடந்து அந்த வாசலுக்கு வர்றான். அதாவது உள்ள இருந்து உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்கல்ல, அந்த வாசல் வந்து வழியா வந்து பார்க்கையில, அங்க ஒரு ஒரு ஆள் வந்து டிக்கெட் எல்லாம் விநியோகம் செஞ்சுட்டு இருப்பாங்க. பயண சீட்டெல்லாம் குடுத்துட்டு இருப்பாரு. எங்கன்னா எகிப்துக்கு போறதுக்காக. அத பார்த்தோனே இவனுக்கு அப்படியே ஆசையா இருக்கும். அங்க நின்னு அந்த டிக்கெட் குடுக்குறவரையே கவனிச்சுட்டு இருப்பான். அப்போ அந்த ஆள் வந்து, "என்ன வேணும் உங்களுக்கு?" அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு "எனக்கு ஒண்ணும் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிச்சுருவான். சாண்டியாகோ. அப்ப அவரு சொல்லுவாரு, அந்த டிக்கெட் பயண சீட்டு குடுக்குறவரு இன்னொரு அவருடைய உதவியாளர பார்த்து, ஏதோ ஒரு என்னன்னா இவங்கெல்லாம் இப்படிதான். தன்னுடைய கனவு ஒண்ணு கண்டுட்டு, பகல் கனவு, அத வந்து எங்கேயாவது போகணும் அப்படி இப்படின்னு பயணம் செய்வதற்கு பணம் இல்ல போல இருக்கு. அதனால தான் அவன் போயிட்டான். அப்படிங்கிற மாதிரி இவன பத்தி சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா, திடீர்னு இவ்வளவு நேரம் இந்த அரசர்கிட்ட பேசிட்டு இப்படியெல்லாம் இருந்தோனே, இப்பதான் இவனுக்கு செம்மறியாடுகள பத்தியே நினைவு வருது. செம்மறியாடுகள வந்து என்ன பண்ணிடுறான்னா, அவனுடைய ஃப்ரெண்டுனுடைய தோட்டத்துல விட்டுட்டு தான் வந்து இங்க இருப்பான். அதனால அப்படியே போய் என்ன பண்ணலாம், அந்த செம்மறி ஆடுகளை எல்லாம் நம்ம கூப்பிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அ அதாவது இவனுக்கு வந்து ஆடு எங்க எப்படி மேய்க்கிறது, ஆடுகளுக்கு என்ன தீவனம் போடணும், அந்த ஆடுகளுடைய ரோமத்த எப்படி வலிச்செடுக்கிறது, இதெல்லாம் இவனுக்கு கைவந்த கலை. நல்லா செய்வான். அதனால எ என்ன பண்றான், அவன் வந்து அந்த நேரா நடந்து போய் வெளிய வந்து ஒரு கோட்டை ஒண்ணு அங்க இருக்கு. அந்த கோட்டை சுவரின் மேல ஏறி உட்கார்ந்துட்டு, அப்படியே அந்த இத பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த நகரத்தையே சுத்தி பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப வந்து அந்த கடைவீதி எல்லாம் தெரியுது. இந்த இடத்த விட்டு வந்து இந்த கோட்டை மேல ஏறணும்னா, அந்த கடைவீதியில தான் இந்த தாத்தாவும், அரசு தாத்தாவும் இவனும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற இடத்துல, இப்ப வேற யாரோ 2 பேர் நின்னு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா, இது என்ன இங்க உட்கார்ந்துட்டு அவன் யோசிக்கிறான்னா, அந்த முதல் முதல்ல அந்த பாட்டி பார்த்து கேட்டானுல்ல, அந்த பாட்டியும் சரி, அந்த இவரும் சரி, அந்த முதியவரும் சரி, நம்ம வந்து இடையன்கிறத வந்து அறிஞ்ச உடனே, அவன் மீது அவ்வளவு என் மீது நல்ல அபிப்பிராயமே அவங்க 2 பேருக்குமே இல்ல. என்னன்னு தெரியல. இடையன்னு அப்படி ஒரு இதா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்றான், அவங்க ஏதோ நெனச்சுட்டு போறாங்க. நமக்கு என்ன? நம்ம நம்முடைய ஆடுகள பத்தி ஒண்ணொண்ணையும் அவனுக்கு நல்லா தெரியும். அதனால நம்ம வந்து பேசாம நம்ம ஆடை மேய்க்க போலாமா? அப்படின்னு எல்லாம் நெனச்சுட்டு இருப்பான். அப்போ காத்து ரொம்ப வீசும். அவன் அந்த மேல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, கட்டிடத்து மேல காத்து ரொம்ப அடிக்கும். அப்போ என்ன பண்ணுவான், 2 மனசு ஆகிரும் இப்ப இவனுக்கு. பேசாம ஆட்டை எடுத்துக்கிட்டு திரும்பி பழையபடி நம்ம வந்து அந்த ஆண்டிலூனால இருக்கிற அந்த பொண்ணு பத்தி ஞாபகம் வேற இவனுக்கு வரும். பேசாம அங்கேயே போலாம். அப்படியே ஆடு மேய்க்கிற தொழிலையே செய்யலாமா? அல்லது இப்ப நமக்கு இந்த புதையல நோக்கி போய்க்கிட்டு இருக்கிறோமே எகிப்து, அத செய்யலாமா? அப்படின்னு இருதலை கொள்ளி எறும்பு போல இவன் மனசுக்குள்ள அப்படியே நெனச்சுட்டு இருப்பான். நெனச்சுட்டு போனோனே நடுவுல நடுவுல எப்பவுமே அந்த வியாபாரியின் மகள் அந்த ஆண்டலூனாங்கிற நகரத்துல பார்த்தாள்னா, அதுவும் இவன் மனசுல வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கு இவன். அப்போ அவனே நெனச்சுக்கிறான், அந்த பொண்ணு நம்மள இப்ப ஞாபகம் வச்சிருக்குமோ என்னமோ! நம்ம தான் வந்து அவள பத்தி நம்ம நெனச்சுட்டு இருக்கிறோம். அதுக்கு வந்து ஞாபகமே இருக்காதுன்னு நெனைக்கிறேன். அப்டின்னுட்டு ஏன்னா, இப்ப நம்ம என்னை எடுத்துட்டீங்கன்னா, நான் வந்து இப்ப என்னுடைய அம்மா, அப்பாவ எல்லாம் விட்டுட்டு வந்து ரொம்ப நாள் ஆகிருச்சு. அவங்களும் என்ன பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆனதுனால, அவங்களும் வந்து இப்ப என்ன பத்தி நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் என்னுடைய ஆடுகளும் இப்ப வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட விட்டுட்டு வந்து 4, 5 நாட்கள் ஆகிருச்சு. அதுவும் என்ன பத்தி ஒண்ணுமே இப்ப நினைக்காம தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம போய் பார்க்கலாம். அவங்கள எல்லாம் ஓட்டிட்டு வரலாம் ஆடுகள எல்லாம்னு சொல்லிட்டு, அதே மாதிரி போயி அங்க ஆடெல்லாம் அவன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கூப்பிட்டு ஓட்டிட்டு வர்றான். அப்ப வந்து மறுநாள் மத்தியானம் தான் அந்த அரசு தாத்தா வந்து ஆடு கேட்டிருந்தார் இல்லையா? 10ல் 1 பாகம். அந்த மத்தியான வேலை ஆனோனே, அந்த முதியவர சந்திக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு. அப்ப வந்து அவன் வந்து அ கு ஆடுகள எடுத்துட்டு வந்து 10ல் 1 பாகம் ஆடுகள கொண்டு வந்துட்டு, என்னங்கிறான், "எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னா, என் ஃப்ரெண்டு தோட்டத்துல நான் ஆடெல்லாம் வச்சிருந்தேன்ல, அவன் என்ன பண்ணிட்டான், அ நானும் வந்து ஒரு இடையன் ஆகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை.
நீ புதையலை தேடி நீ எகிப்து போறதுனால இந்த ஆடுகளை எல்லாம் எனக்கே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அத்தனை ஆடுகளையும் எடுத்துட்டு காசு கொடுத்துட்டான். நீங்க கேட்ட மாதிரி இந்த மாதிரி 10ல ஒரு பங்கு, இந்த 10, 11 ஆடுகளை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சாண்டியாகோ சொல்லுவோம். அது கேட்டோடனே உடனே இந்த அரசு தாத்தா என்னங்கிறாரு, இதுக்கு பேருதான் சாதக கொள்கைன்னு பேரு. என்னன்னா நம்ம நினைக்கிறது கிடைக்குது இல்லையா? அவன் வந்து இப்ப சீட்டு நீ முதல்ல இது மாதிரி எல்லாம் சீட்டு ஆடி இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பான். சீட்டா நான் ஆடுனது இல்லையே அப்படின்னு. எப்பவுமே ஃபர்ஸ்ட் முதல் சீட்டாட உட்கார்ந்தாங்கன்னா புதுசா வர்றவங்க தான் முக்காவாசி ஜெயிப்பாங்களாம். அந்த மாதிரி ஏன்னா நீ உன்னுடைய கனவை நிறைவேற்றணும்னு ஒரு சக்தி உனக்குள்ள வருது. அதனால அது உனக்கு வந்து வெற்றியினுடைய சுவையைத்தான் கொடுத்துரும். அப்போ அப்படி குடுத்தாதானே உன்னோட பசிய திருப்பி திருப்பி உனக்கு அதாவது சீட்டாட உனக்கு வந்து மனசு வரும். அதுதான் அப்படின்னுட்டு அந்த முதியவர் என்ன பண்றாரு, இவன் கூப்பிட்டு வந்து விட்ட செம்மறி ஆடுகளை எல்லாம் இப்பதான் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. எது எது நல்லா இருக்கா என்னன்னு. அதுல வந்து ஒரு ஆடு வந்து கொஞ்சம் முடமா இருக்குது. அந்த ஆட்ட வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கையில சாண்டியாகோ சொல்லுவான், இந்த ஆடு வந்து முடமா இருக்குதுன்னு நீங்க ஒண்ணும் இது பண்ண வேண்டாம். இந்த கூட்டத்திலேயே இதுதான் ரொம்ப புத்திசாலியான ஆடு. ஆனா மிக அதிகமான ரோமத்தையும் இதுகிட்ட தான் ரொம்ப ரொம்ப அதிகம் ரோமம் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே உடனே அவன் கேட்பான், சாண்டியாகோ இதை சொல்லிட்டு அப்ப புதையல் எங்க இருக்குன்னு நீங்க சொல்லலையே அப்- அப்படின்னு அந்த தாத்தாவை பார்த்து கேட்பான். அதுதான் அந்த புதையல் வந்து எகிப்துல பிரமிடுகளுக்கு அருகே தான் அந்த புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சொல்றாரு. உடனே வந்து நீ வந்து புதையலை கண்டுபிடிக்கணும்னா நீ சகுனங்களை எல்லாம் கவனமாக பார்க்கணும். என்ன தெரிஞ்சுச்சா? கடவுள் வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதையை வந்து காட்டுவாரு, உருவாக்கி இருக்காரு. உனக்காக அவரு விட்டு சென்றுள்ள சகுனங்க எல்லாம் நீ கரெக்டா பார்த்து அவ்வளவுதான் பார்த்துட்டு போனீங்கன்னா தான் நல்லது அப்படின்னு அரசு தாத்தா சொல்லிட்டு இருப்பாரு. அப்பவே இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறதுக்கு நடுவுலயே ஒரு பட்டாம்பூச்சி வந்து பறந்து போகுது, வண்ணத்து பூச்சி. அதை பார்த்த உடனே சாண்டியாகோ மனசுல அவங்க தாத்தா வந்து அவங்ககிட்ட சொன்னது ஞாபகம் வருது. அதாவது என்னென்ன இதுன்னா வெட்டுக்கிளி, பல்லி, 4 இலைகளை கொண்ட அந்த குளோவர் தாவரம், அதோட வண்ணத்து பூச்சி இதுகளையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அந்த சகுனம் வந்து நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவங்க தாத்தா சாண்டியாகோ கிட்ட. உடனே வந்து அது அப்படியே மனசுல இவன் ஓடிட்டு இருக்கும். அதுக்குள்ளேயே உன்னுடைய நீ நினைக்கிறதெல்லாம் சரிதான். உங்க தாத்தா சொன்னது போல இந்த வண்ணத்து பூச்சி பறக்கிறது உனக்கு நல்ல சகுனம் தான். அதைத்தான் நான் சொல்றேன். எப்பவுமே வந்து நீ சகுனங்களை கரெக்டா பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றாரு. பிறகு என்ன பண்றாருன்னா தாத்தா வந்து மேலங்கி எடுத்து அந்த உள்ள வந்து நவரத்தினத்தாலான ஒரு நவரத்தின கல்லு பதிக்கப்பட்ட தங்கத்தாலான ஒரு இது போட்டிருக்காரு. கனமான மார்பு கவசம் வச்சிருக்காரு. முதல்லயே ஒரு தடவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப அவருடைய துண்டு விலகினோடனே கொஞ்சம் பிரகாசமா இருக்கிற மாதிரி இவனுக்கு தோணும். அதை பார்த்த உடனே அந்த மார்பு கவசத்துல இருந்து அந்த தாத்தா என்ன பண்றாரு, ஒரு 2 கல் எடுக்கிறாரு. ஒண்ணு வந்து கருப்பு கல்லு, இன்னொன்னு வந்து ஒயிட். அதை எடுத்துட்டு என்ன சொல்றாரு, அந்த கருப்பு கல் வந்து எந்த ஒரு சகுனத்தையும் நீங்க நினைச்சு பார்க்கும்போது தேவையா வேண்டாமான்னு கருப்பு கல்லு வந்து எடுத்தீன்னு கிடைச்சதுன்னா அது ஆமான்னு அர்த்தம். வெள்ளைக்கல்லு வந்து கிடைச்சதுன்னா இல்லைன்னு குறிக்குது. அதனால சகுனங்களை உன்னால சரியாக புரிந்து கொள்ள முடியாத நேரங்கள்ல வந்து நீ இந்த கல்ல எடுத்து பார்த்தீங்கன்னாவே உனக்கு தெரியும். நீ கேள்வி கேட்டுட்டு கண்ணை மூடிட்டு ஒரு கல் எடுத்தீங்கன்னா சகப்பு அதாவது கருப்பு கல்லு வந்துச்சுன்னா ஆமான்னு அர்த்தம், வெள்ளைக்கல்லு வந்துச்சுன்னா இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சொல்லி கொடுப்பாரு. அதே சமயம் வந்து உன்னால் இயன்றவரை உன்னுடைய சொந்த தீர்மானங்களை தான் நீ எடுக்கணும். நீ தேடும் புதையல் வந்து பிரமிடுகளில் இருக்குது. அது ஏற்கனவே உனக்கும் தெரியும். ஆனால் நீ வந்து உன்னுடைய சொந்த தீர்மானத்தை மேற்கொள்ள நான் நான் இல்லையா? நான் உதவுறேன் இல்லையா? அதனாலதான் அதற்கான கட்டணமாக உன்னுடைய ஆடுகளை 10 செம்மறி ஆடுகளை உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாத்தா வந்து சொல்றாரு. சகனங்களினுடைய மொழிகளை எல்லாம் மறந்துடாத. எல்லாவற்றையும் முக்கியமாக உன்னுடைய கனவு வந்து முழுமையாக நிறைவேறும் வரை அதை பின்தொடர்ந்து செல்ல தவறிவிடாதே அப்படின்னு அந்த முதியவர் அறிவுறுத்திட்டு நான் வந்து இங்கிருந்து கிளம்புறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை ஒண்ணு உனக்கு சொல்றேன்.
அதை கேட்டுக்க அப்படின்ட்டு அவரும் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்ன கதைன்னா, ஒரு பெரிய வியாபாரி தன்னுடைய மகனை ஒரு அறிவுள்ள ஒரு ஞானி கிட்ட போய், நமக்கு எப்ப எப்ப என்ன எப்படி மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்டுட்டு வா. மகனை அனுப்பி போ மகனை அனுப்பி மகிழ்ச்சிக்கான வழி என்ன அப்படிங்கிறத அந்த ஞானியை போய் பார்த்து கேட்டுட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு விடுவாரு அந்த வியாபாரி. உடனே அந்த பையன் வந்து ஒரு 40 நாள் பாலைவனத்துல எல்லாம் சுற்றி ரொம்ப திரிஞ்சு கடைசியில ஒரு அழகான கோட்டைய கண்டுபிடிக்கிறான். அந்த கோட்டையில தான் வந்து அந்த கோட்டை வந்து உயரமான மலை மீது இருக்குது அந்த கோட்டை. அங்கதான் அந்த ஞானி வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. உடனே அந்த பையன் வந்து அந்த துறவியை எதிர்பார்த்து வந்தான் இல்லையா? அந்த பையன் வியாபாரியின் மகன் வந்து அந்த கோட்டைக்குள்ள போறான். அந்த கோட்டைக்குள்ள போய் பார்த்தா, அது பயங்கரமான பெரிய கோட்டை. அதுல ஒரு இடத்துல விருந்து நடந்துட்டு இருக்குது. ஒரு இடத்துல சங்கீதம். உள்ள போனா அப்படியே பெரிய அரண்மனையாச்சா. அதுல ஒருத்தரும் அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஞானி வந்து ஒரு பெரிய கியூவே நிக்குது அவர பார்க்கறதுக்கு. அந்த கியூல போய் இவனும் நிக்கிறான். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அந்த ஞானி போய் பார்க்குறான். பார்க்கும்போது அந்த ஞானி என்ன சொல்றாருன்னா, "நீ வந்து மகிழ்ச்சி வாழ்க்கையில எப்படி கிடைக்குங்கிறத கேட்கறதுக்காக உங்க அப்பா அனுப்பியிருக்காரு இல்லையா? அதனால நான் வந்து ஒரு கரண்டி ஒண்ணு இந்த பங்களாவெல்லாம் அந்த மாளிகையெல்லாம் அரண்மனையே சுத்தி பார்த்துட்டு வா நான் சொல்றேன் உனக்கு." அப்படின்ட்டு அது ஒண்ணு நீ சுத்தி பார்க்க போகாததுக்கு முன்ன ஒரு ஸ்பூன்ல ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கையில குடுக்குறாரு. குடுத்துட்டு, "நீ இத எடுத்துட்டு மாளிகையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வான்னு" சொல்லுவாங்க. அப்ப வந்து இந்த பையன் வந்து அத எடுத்துட்டு அது எங்க எண்ணெய் கீழ சிந்திருமோன்னு அதையே பார்த்துக்கிட்டே பத்திரமா போயிட்டுருப்பான். அப்போ போயி ரொம்ப நேரம் ஆகும். எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டு வரணும்னு சொன்னதுனால, அ எனக்கு வந்து இப்போ உன்கிட்ட மகிழ்ச்சிக்கான நேரத்த சொல்றதுக்கு டைம் இல்ல. அதனால இதெல்லாம் என் அரண்மனைய சுத்தி பார்த்துட்டு வான்னு இந்த எண்ணெயும் குடுத்து அனுப்புவான். அப்போ அவன் வந்து அத அப்படியே அந்த எண்ணெய் மேலேயே கவனம் வச்சு கீழ கொட்டிடுமோ அப்படின்னு அரண்மனைய சுத்தி பார்த்துட்டு, கீழ கொஞ்சம் கூட சிந்தாம வருவான். வந்து அவர்கிட்ட இந்த ஞானிய பார்த்து, "இந்தாங்க எண்ணெய் பாருங்க கொஞ்சம் கூட கொட்டாம கொண்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லுவான். அப்ப வந்து அந்த இவரு கேட்பாரு ஞானி, "நீ வந்து இந்த அரண்மனையில வந்து எல்லா இடத்தையும் நல்லா சுத்தி பார்த்துட்டியா?" அப்படின்னு. "ஆமா நான் பார்த்துட்டேன்" அப்படின்னு சொன்னோனே, அப்போ அவரு கேட்பாரு, "அந்த விருந்தோம்பல அறையில அழகான ஒரு பாரசீக திரை சீலை இருந்துச்சே, அந்த திரைய பார்த்தியா?" அப்படின்னா, அவன் வந்து "இல்லையே" அப்படிம்பான். எங்க தோட்டக்கலை நிபுணர் வந்து அழகா தோட்டத்த மெயின்டெயின் பண்ணி, அதுல எவ்வளவு அழகான பூக்கள் எல்லாம் இருக்குது. அந்த தோட்டத்த பார்க்கையா அப்படின்னோனே, "அதையும் பார்க்கல." "என் நூலகத்த பார்த்தியான்னா?" "அதையும் பார்க்கல." "எதையுமே பார்க்கல." அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான். இத கேட்டுட்டு ரொம்ப தர்ம சங்கடமா ரொம்ப நெளியிறான் அந்த இளைஞன். "என்னடா இது இவ்வளவு கேள்வி கேட்கிறாரு. என்ன சொல்றது நம்ம? ஒண்ணுமே பார்க்கலையே!" அப்படின்னு சொல்லிட்டு, எண்ணெய் வந்து கீழ கொட்டாம இருக்கணும்னு பார்த்துக் கொள்ளுவதில் மட்டும் தான் நீ கவனம் செலுத்தி இருக்கிற. அப்படின்னா நீ திரும்பி சென்று இந்த உலகத்தினுடைய அற்புதங்களை எல்லாம் கவனமாக பார்த்துவிட்டு வா. ஒருவருடைய வீட்டை பத்தி முழுமையா அந்த வீட்ட பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டா தான், என்னைய நம்ப முடியும். நான் சொல்றதையும் நீ நம்புவ. அதனால இத கேட்டோனே ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு இளைஞனுக்கு. சரி, எண்ணெய் இருந்த இந்த தேக்கரண்டிய எடுத்துட்டு அந்த அரண்மனையை ஆய்வு செய்ய புறப்பட்டுச்சு போ அப்படின்னு சொன்னோனே, இந்த முறை வந்து அவன் வந்து மேல பார்த்து அந்த கூரையின் மீது இருந்த அழகான ஓவியங்களை எல்லாம் பார்க்குறான். அ அங்கிருந்து வந்து தோட்டத்தினுடைய அழகை எல்லாம் ரசிக்கிறான். எல்லாத்தையும் ரசனையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா விவரத்தையும் பார்த்துட்டு, அவன் அந்த ஞானியிடம் திரும்ப வர்றாரு. வந்து தான் எல்லாம் பார்த்ததெல்லாம் விவரமா அந்த ஞானிகிட்ட நான் அத பார்த்தேன், இத பார்த்தேன்னு நல்லா சொல்லிட்டு இருப்பான். ஆனா, உன்ன நம்பி ஒப்படைத்த அந்த எண்ணெய் துளிகள் எல்லாம் எங்கேன்னு கேட்பாரு. அப்ப அவன் சொல்லுவான், ஐயோ! தன் கையில் இருந்த தேக்கரண்டியை பார்த்தான். அப்பதான் அவனே பார்க்குறான். பார்த்துட்டு எண்ணெய் இல்லாதத பார்க்குறான். கரண்டி மட்டும் இருக்கேன்னு. நான் வந்து உனக்கு ஒரே ஒரு அறிவுரை மட்டுமே என்னால் உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஞானி வந்து உலகினுள்ள அதிசயங்கள் அனைத்தையும் பார்க்கின்ற அதே நேரத்தில் வந்து, நீ வந்து அந்த கரண்டியில் இருக்குதுல்ல, அந்த எண்ணெய் துளிகளையும் மறக்காமல் இருப்பதுதான் மகிழ்ச்சிக்கான ரகசியம். தெரிஞ்சுதா? அப்படின்னு அவனுக்கு அறிவுறுத்துவாரு. இந்த கதையை கேட்டுக்கொண்டிருந்த இத யாருகிட்ட சாண்டியாகோ கிட்ட இந்த அரசன் வந்து தான் போறதுக்கு முன்ன இந்த கதைய சொல்லிட்டு போறாரு. அத கேட்ட சாண்டியாகோ வந்து அவனுக்கு என்ன புரிஞ்சதுன்னா, ஒரு இடையன் வந்து பல இடங்களுக்கு சுத்தி பார்க்க போலாம். ஆனா, அவன் தன்னுடைய செம்மறியாடுகளை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. அப்படிங்கிறது தான்
அது அறிவுறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறான் அந்த கதையை அவர் சொன்னோடனே. அப்ப அந்த அரசரும் வந்து அந்த செம்மறியாடுகள் ஓட்டிட்டு அந்த பக்கம் போயிடுறாரு. அப்ப அந்த இவன் இருக்கிற இடம் வந்து தரீஃபா தான். அந்த உயரமான பகுதியில தான் வந்து மூர் இனத்தினர் வந்து கட்டப்பட்ட ஒரு பழைய கோட்டை அது. அதன் மீதுதான் அந்த சாலேம் நகரின் அரசரான மெல்கிஜிடெக் இவர் பேரு. ஆனா, அவரு வந்து என்ன பண்றாரு, அந்த ஆட்ட வந்து இவங்கட்ட இருந்து வாங்கிட்டு அப்படியே ஓட்டிட்டு போகும்போது, இவருடைய மனசுல பூரா இந்த சாண்டியாகோவ பத்தி தான் எண்ணிக்கிட்டே போறாரு. ஐயய்யோ! நம்ம இவ்வளவு நேரம் என்னமோ தெரியல, அவர அறியாம அந்த சாண்டியாகோ மேல இவருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம். இவன் எப்படியுமே அவன் வந்து தன்னுடைய கனவ அடைஞ்சிருவான்ங்கிற ஒரு நம்பிக்கையும், அவன் மேல ஒரு அ அணி அதாவது ஒரு அன்பும் ஏற்படுது. அவன் எப்படியும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப விரும்புறாரு. ஆனா, துரதிர்ஷ்டவசமா தன்னுடைய பேர வந்து திருப்பி அவன்கிட்ட சொல்லலையே! அவனுக்கு என்னுடைய பேரு ஞாபகம் இருக்குமோ என்னமோ! சொல்ல மறந்துட்டனே! அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நெனச்சுட்டு, வந்துட்டுருக்காரு. அப்பதான் அவர் வந்து அப்படியே விண்ண நோக்கி பார்த்துட்டு சொல்றாரு, "எனக்கா வயசாகிருச்சு. தற்பெருமையா என் பேரெல்லாம் அவன் சொல்லி அவன் வந்து கேட்கணுங்கிறது இன்னும் நான் நெனைக்கிறேன் பாரு. ஆனா ஒரு கிழட்டு அரசன் வந்து சில சமயங்களில் வந்து என்ன பண்றான், தன்னை குறித்து சிறிது பெருமிதம் கொள்ள வேண்டி இருக்கிறது. என்ன செய்யறது? அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அவர் அங்கிருந்து போறாரும்மா. அ கதைய இதோட நான் அடுத்த சாப்டர் நான் அடுத்த வாரம் சொல்றேன். ஓகேவா? ஓகே. இன்னும் டைம் ரொம்ப இருக்கா? ம். டைம் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஷனுக்கு வேணா வச்சுக்கலாம். ஓகேவா? சரி. ம். சரிம்மா, ரொம்ப இருக்கு. நல்லா இருந்துச்சு இந்த கதை. எனக்கு வந்து அந்த ஒரு வியாபாரி வந்து அவங்க பையனுக்கு ம். போய் மகிழ்ச்சினா என்னன்னு தெரிஞ்சுட்டு வான்னு அனுப்புனார்ல, அந்த பார்ட் வந்து ம். ரொம்ப பிடிச்சது. இதுல வந்து சாண்டியோகா புரிஞ்சுக்கிட்டது என்ன, இந்த ஸ்டோரியை வந்து அவர் சொல்றாரு. இந்த அரசர் சொல்றாரு, அவர் வந்து சேலத்தோட அரசன்னு நான் அந்த இதுல கேள்விப்பட்டேன், அந்த புக்ல போட்டிருந்தது. ஸோ அவரு சாலை வந்து ஸ்தலம், ம், நகர அவரு அரசு. அந்த ம். கதையை சொல்லும்போது அது என்னன்னா, நமக்கு வந்து பேலன்ஸ் பண்ண தெரியணும் ரெண்டையுமே. அவன் வந்து இந்த கரண்டியில எண்ணெயை ஊத்தி போகும்போது வெளியில இருக்க விஷயத்தெல்லாம் கவனம் செலுத்தாம வெறும் அந்த எண்ணெய் சிந்திரக்கூடாதுன்ற அதுல மட்டுமே கவனம் வைக்கிறனால, முழு கவனத்தையும் வைக்கிறனால தன்னை சுத்தி இருக்கக்கூடிய அழகான விஷயங்கள், அதாவது இந்த ஸ்டாச்சு சொன்னீங்க, கார்டன், லைப்ரரி, இதுல எல்லாம் வந்து கவனம் இல்லாம வெறும் எண்ணெய் சிந்தக்கூடாதுன்னு வச்சிருக்கான். ஸோ அடுத்த முறை அவன் போகும்பொழுது அந்த வெளியில இருக்க விஷயத்த பார்க்கறான், எண்ணெய் எல்லாம் சிந்திடுது, அது அவனுக்கு தெரியல. ஸோ இது என்ன நமக்கு அந்த ஸ்டோரி சொல்ல வருதுன்னா, உங்களுடைய உள்ளுக்குள்ள உங்களுடைய உள் சூழலும் வெளியில இருக்கிற அந்த ரியாலிட்டியும் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண தெரியணுங்கிறது தான். அதுதான் இந்த ஸ்டோரியில நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்பவுமே லைஃப்பை வந்து ஒரு பேலன்ஸ்டா கொண்டு போயிட்டோம்னா நம்ம எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்போம் அப்படிங்கிறது. ஏதா ஒரு விஷயத்திலேயே உங்களுடைய முழு கவனத்தையும் நீங்க ஆமா. செலுத்தினீங்கன்னா மற்ற விஷயம் எல்லாம் அது வந்து விட்டு போயிடும். அதனால நமக்கு வந்து அந்த பேலன்ஸ்டு ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இருக்கணும். ரெண்டுத்துலேயுமே உங்களுடைய கவனம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே மாஸ்டர்ஸ், ரொம்ப நல்லா அருமையா சொன்னீங்கம்மா. இதோட தொடர்ச்சியை வந்து நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். ரொம்ப நன்றி மாஸ்டர்ஸ். இதோட நான் இங்க நிறுத்திக்கிறேன்.